லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் நாம் யோசிக்கிற ஒரு காரியம், என்னுடைய வேதனைகளை, என்னுடைய நிந்தனைகளை, என்னுடைய போராட்டங்களை, என்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளவில்லை என்பதாக. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒரு சிறுவன் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விபத்து ஏற்படுகிறது. இது நிமித்தமாய் தன்னுடைய இடது கையை அவன் முற்றிலுமாய் இழந்து விடுகிறான். ஒற்றை கையோடு படிப்பதிலே மற்றும் எல்லா வேலைகளை செய்வதிலே அவன் மிகவும் சிரமப்படுகிறவனாய் காணப்படுகிறான். படிக்கிற காரியங்களிலும் அவன் ஒவ்வொரு நாளும் அங்கே பள்ளிகளுக்கு வரும்போதும் கூட ஒற்றை கையோடு வந்து படிப்பதிலே மிகவும் சிரமப்படுகிறான். அப்பொழுது அந்த பள்ளி ஆசிரியர் ஒரு நாள் முழுவதுமாய் பள்ளியில் படிக்கிற மாணவர்களிடம் இடது கையை பின்பதாய் வைத்துக் கொண்டு வலது கையை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா மாணவர்களும் அதை செய்யும் போது படிப்பதிலே மிகவும் சிரமப்படுகிறார்கள், மிகவும் கடினப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுடைய ஒற்றை கையை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். தங்களால் அழகாய் எழுத முடியவில்லையே, பேப்பரை சரியாய் வைக்க முடியவில்லையே, பட்டனை சரியாய் போட முடிவதில்லையே என்று சொல்லி அவர்கள் உணர்ந்த போது அந்த சிறுவனுடைய ஒற்றை கையினுடைய நிலைமையையும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுவதற்காக மனிதனாய் உருவெடுத்தார். எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதில் அகப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதாக. இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். உங்கள் பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் படுகிற பாடுகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்களிடம் போய் எல்லா காரியத்தை நாம் சொல்லுகிறோம். இந்த காலவெளியிலே தேவனிடத்தில் சொல்லுவோமே என்றால் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களது சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்து தருகிறோம்.
நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.